ஹொசூர் பகுதியில் விளைவிக்கப்படும் ரோஜா மலர்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் ஏறத்தாழ 5000 ஏக்கர் பரப்பில் விவசாயிகள் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். தாஜ்மஹால், கோல்ட் ஸ்ட்ரைக், அவெஞ்சர் உள்ளிட்ட 22 வகையான உயர்வகை ரோஜாக்களை சாகுபடி செய்து புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் போன்ற விழா காலங்களில் வெளிநாடுகளுக்கு விவசாயிகள் ஏற்றுமதி செய்து வந்தனர். ஆனால் வானூர்தி கட்டண உயர்வு போன்ற காரணிகளால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் விவசாயிகளுக்கு ஆர்வம் குறைந்தது. தற்போது ஜெய்ப்பூர், டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் உயர் வகை ரோஜா பூக்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் பூக்களில் நோய் தாக்குதல் ஏற்பட்டு 50 விழுக்காடு வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. உள்ளூரில் மலர்களுக்கான தேவை அதிகரிக்கும் நிலையில் அதனை ஈடு செய்ய முடியாமல் தவிப்பதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். கடந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போன்ற மாதங்களில் கண்டினியூஸாக வந்த மழையினால் எங்களுக்கு டவுனியா மெல்லியூ என்ற நோய் தாக்கம் ஏற்பட்டு எங்கள் செடியெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால் உற்பத்தி கிட்டத்தட்ட ஒரு 50% குறைஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பிளைண்ட் ஷூட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சனால அதனாலையும் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி ஒரு 15 18 லட்சம் மலர்கள் ஏற்றுமதி அளவுக்கு ஏற்றுமதி ஆர்டர்ஸ் அதிகமாக இருந்தாலும் பண்ணுறதுக்கான மலர்கள் இங்கே கிடையாது. ஏன்னா உள்ளூர் சந்தையிலே பார்த்திங்கன்னா 13 14 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 22 ரூபாய் வரைக்கும் ஒரு மலர் விலை போயிட்டுருக்கு. வெளிநாடுகளில் இருந்து மலர்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக பரவும் தகவலில் உண்மையில்லை என ஒசூர் பகுதி விவசாயிகள் மறுத்துள்ளனர். பெங்களூரு தேசிய மலர் சந்தையில் நாள்தோறும் 1 லட்சம் மலர்களுக்கும் அதிகமாக தேவைப்படுவதால் விற்பனை குறித்து அரசு வழிகாட்ட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.